Jaffna man. When Jaffna man walks out of the house, all salutes him. When he looks at the woman, she looks down. When he looks at the child turns away. When he calls the child runs fast and vanishes. He orders all should honor and respect their elders. When Jaffna man calls his wife, she is immediately at his feet. He kicks her and screams, "Why does no one listen to me?" He blames her for others not listening. He beats her with a stick, reminding her that she deserves it. He orders the wife should submit herself to her husband. When Jaffna man calls his gardener to inquire about the garden, he leaves everything behind, screaming, "I am master here." When the man replies, "I don't know, sir," Jaffna man is furious. "Did I pay you to say I don't know? No salary for you today." The servant should follow the master and live for the master. When Jaffna man walks into the kitchen, the maid stands still. He asks, "What are you doing now?" "Nothing, sir." "Did I hire you to do no job? You deserve punishment." Servant should respect and please the master. When Jaffna man sees the children coming in from school, he asks them, "What did you learn today?" When the son replies, "Nothing," he asks, "Why did you go to play school?" "To play." The daughter shouts. He yells. The girl should keep quiet and never talk back to a man. Jaffna man asks his eldest son, "Why? What marks did you get today?" When the son replies 99, he screams, "Why did you eat 1 mark?" The son replies, "The teacher said she can't give 100. I got the highest mark." He screams, "Are you trying to teach me?" A child should never speak back to his father. Jaffna man goes into his room and prays to his God. "Destroy all those who don't listen to me." He takes the Bible and reads loud. "Cursed is the man who does not obey." I think I was too young. Like I was thinking about that growing up as a child. So for me at that moment, that didn't, but that's true. I totally agree. ஜப்னா மேன் என்ற சொன்னால் நீங்கள் யாழ்ப்பாண மனிதன் மனிதன் என்ற விட ஆண் என்ற மனிதன் சில நேரம் சில சொற்கள் வந்து நாங்கள் மொழிபெயர்க்கிறதும் கஷ்டமாக இருக்கு. ஆனா நீங்க மேன் என்று சொன்னா அது இது வந்து நீங்க ஜப்னா மேன் என்று சொன்னா அது ஒரு யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்றது ஒரு இதுவாக நினைக்கிறேன். ஆனா உங்களுடைய அனுபவங்கள் படித்தானே கவிஞர் தன்னுடைய அனுபவத்தை படிக்கொள்ளும் போது, ஆனா பொதுவாக பெரும்பாலும் எல்லா சமூகங்களிலும் காணக்கூடியதான ஒரு பிரச்சனை. ஆனால் சில சமூக வளர்ச்சியுடன் அந்த சமூகங்களில் நடக்கும் மாற்றங்களுடன் சில வேறுபாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். என்றாலும் ஒரு சமூகம் அது ஒரு பிற்போக்குத்தனமானது என்று ஏற்றுக்கொள்வது வேறு. ஆனால் அது தன்னுடைய கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் அம்சமாக பார்த்து பாதுகாக்கிறது முயற்சிக்கிறது வேறு. இப்ப நாங்கள் இதுல வந்து பாரம்பரியம் என்று சொல்லி பேணி பாதுகாக்கப்படும் அம்சங்களுக்குள் இதுவும் ஒரு அம்சமாக இருக்கிறது என்று தான் பெரும்பாலும் காணக்கூடியதாக இருக்கு. மற்ற நீங்க உங்களுடைய சிறுவர் பிராயத்து அனுபவங்களோட இந்த கவிதை எழுதினால் தற்போது சமூகத்துல கூட இதுல அவ்வளவு பெரிய மாற்றம் இல்லை என்பது போலதான் தெரியுது. இந்த கவிதை ஜப்னா மேன் என்று நீங்க சொல்லப்படும் போது
யாழ்ப்பாண சமூகத்தை பற்றி சமூகத்துக்கு சொல்லப்படுவதாக எழுதின கவிதையாக இருக்கிறதா இல்லாட்டி ஜப்னா மேனுக்காக எழுதப்பட்ட கவிதையாக? நான் அந்த நேரம் வந்தது இதுதான் எனது முதல் கவிதை. நான் சிறு வயதுல என்ன மாதிரி ஆண்கள் எவ்வாறு நான் வாழ்ந்த அந்த கராயத்தில் நான் ஆண் தனியால அடிக்கிறது பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் உண்மையிலேயே இவ்வளவு பயத்தை, அதாவது இன்னொரு ஆக்களை அடிக்கிறது ஒரு சிறு பிள்ளைக்கு இவ்வளவு பாதிப்பு எனக்கு அடிவுல இல்லை. ஆனா அதை பாக்குறதும் ஒரு பயங்கரமான ஒரு விடயம். ஆகவே அவற்றை வைத்துத்தான் இந்த கவிதை எழுதினது. அதாவது சொந்த அனுபவங்களை வைத்து என்ன பொறுத்தவரை அந்த நேரம் எனக்காக நான் எழுதி கவிதையாத்தான் நான் பார்க்கிறேன். என்ன சொன்னேன், எந்த மன இதை வெளியில கொண்டு வந்தது. இது நான் 2017ஆம் ஆண்டு எழுதின கவிதை தான் 2022ஆம் ஆண்டு சமுதாயத்துக்கு மத்தியில வருது. ஆகவே 5 வருடம். ஆகவே அந்த நேரம் நான் சமுதாயத்துக்கு சொல்லணும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு அப்ப இருக்கல. என்னை நான் குணப்படுத்தணும். அந்த குணப்படுத்தலுக்கு ஒரு கருவியாகத்தான் இந்த கவிதைகளை நான் பயன்படுத்தியது. ஆகவே அந்த வேளையில இப்படி ஒரு அதை வாசித்த போது அந்த நேரம் கேட்டவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு நல்ல விதமாக எனது வெளிப்பாடு ஒன்று வருதுன்றதுதான் அந்த நேரம் இருந்தது. ஆனால் என்ன பொறுத்தவரையில இந்த ஜப்னா மேன் என்ற தலைப்பு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பாகத்தான் இருந்தது. என்னன்னு சொன்னா நான் அது முழுக்க போயட்ஸ் தான், கவிஞர்கள் மத்தியில் வாசிச்ச நான். கலைப்படைப்பாளிகள் கொழும்புல ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், ஒரு 4-5 ஆம்பளைகள், நானும் இன்னொரு லேடியும் பொம்பளை. ஆகவே இந்த கவிதையை வாசிக்கும் போது அவர்கள் உடனே சொன்னார்கள், இந்த தலையங்கத்தை உடனே மாத்தோம், இந்த தலையங்கத்தோட நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இது பிள்ளை என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில இது எனக்கு கிடைத்த ஒரு தலையங்கம். நான் யாரையும் குற்றப்படுத்தவோ நீங்க இப்படித்தான் என்று சொல்றதுக்கு நான் செய்யல. இது எனது அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் பலர் தங்களை இதனோடு இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சொல்றாரு, இந்த ஜப்னா மேன் ஜப்னால மாத்திரம் இல்ல, அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திலையும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அவர்கள் அதான் எந்த இது நான் யாருமே இதுல இது என்னது அனுபவம் என்று சொல்வதுதான். அவர்கள் அதை எடுத்து இதன்னோனும். ஆனா தாக்குறதுக்காக நான் இந்த கவிதையை நான் எந்த நோக்கத்தோடையும் நான் வெளிப்படுத்தவில்லை. ஆனா எந்த அனுபவம் யாழ்ப்பாண ஆண் என்பவர் எனக்கு இப்படியான ஒரு அனுபவமாகத்தான் இருந்தது. என்னன்னு சொன்னால் இன்று கூட நான் சொல்லுவேன், யாழ்ப்பாண ஆண் எனக்கு டீ போட்டு தாரன்னு சொன்னோன்னு நான் உடனே சொல்லிட்டேன், இல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு இல்ல டீ போட்டு தாங்கோன்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. அதே இது ஒரு வெள்ளைக்கார ஆண் எனக்கு சாப்பாடு சமைச்சு தந்து எனக்கு கேரட் கேக் விருப்பம்னு சொல்லி அவர் பர்த்டேக்கு கேரட் கேக் செய்யற அளவுக்கு வெளிநாட்டு ஆண்களை தங்கி இருக்கும். நான் யாழ்ப்பாண ஆணை ஒரு டீ போட்டு தாங்கன்னு சொல்றதுக்கு இன்னும் எனக்கு கரைச்சல் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அதுல ஒரு நானும் என்னை மாற்றணும் என்ற எனது பார்வை. யாழ்ப்பாணம் ஆண்ல கழுவவான்னு சொன்னா எனக்கு கஷ்டம். ஒரு பிளேட்டை கொடுத்து கழுவிட்டு வாங்கன்னு ஒரு ஆணுட்ட சொல்றதுக்கு நான் இன்னுமே தயார் இல்லை. அது எனது பிரச்சனை.